சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எந்த புலவனும் எல்லோரையும் புகழ்ந்து பாடுவதில்லை. பேகன் என்ற மன்னன் தன் மனைவியை பிரிந்து ஒரு பரந்தையோடு வாழ்ந்தபோது நீ செய்வது பெரும் துரோகம் என்று சுட்டிக்காட்டி அவனை கண்டித்தவன் நான். மூவேந்தர்களும் பாரி மீது போர் தொடுத்த போது அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களை படித்து பேசியவன் நான். ஏன் இன்று சேர மன்னன் ஒரு தவறான செயலை செய்கிறான் என்பதற்காக அவனையே தூக்கி எறிந்து விட்டு வந்தவன் நான். நானோ காரிகாரோ கண்ணனாரோ கரிகாலரை புகழ்ந்து பாடுகிறோம் என்றால் அது அவர் புரிந்த சாதனைகளுக்காக, அவரது உண்மையான அன்பிற்காக. நாங்கள் எங்கள் கவிதைகளை உதட்டில் இருந்து பாடுவதில்லை, உள்ளத்தில் இருந்து பாடுகிறோம். வெறும் எழுத்தினால் எழுதுவதில்லை, எங்கள் மனதினால் எழுதுகிறோம். மனம் என்று ஒன்று இருப்பதினால்தான் மனிதன் என்கிறோம். மனமே இல்லாதவர்களுக்கு அதெல்லாம் புரியாது. அடடா, நீங்கள் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்கள்? நான் ஏதோ எனக்கு தோன்றிய கருத்துக்களை கூறினேன். நீங்கள் மூவரும் முப்பெரும் புலவரும் யாரை பற்றி பாடுகிறீர்கள்? என் அண்ணனை பற்றித்தானே. அதில் எனக்கு பெருமைதானே. இன்னும் நிறைய பாடுங்கள். நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டு என் அண்ணன் இதிலேயே மகிழ்ந்து கொண்டிருக்கட்டும். நான் வருகிறேன். ஆஹா, அருமை கபிலரே, அருமை. ஒரு புலவனின் மனோநிலையை அருமையாக கூறிவிட்டீர்கள். காரியாரே, மங்கம்மாவை பற்றி மற்றவர்களும் நீங்களும் கூட சொன்னபோது நான் பெரிதாக நினைக்கவில்லை. இப்போது நேரில் பார்க்கும்போதுதான் அவையெல்லாம் உண்மை என்று புரிகிறது. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்பார்களே, அப்படித்தான் இந்த மங்கம்மா. மன்னரின் காலை சுற்றிய பாம்பு. ஆனாலும் அவர் அதை உதறித்தள்ள முடியாமலும் கடிபட்டு விடாமலும் எச்சரிக்கையாக இருக்கிறார். மன்னருக்காக மற்றவர்களும் அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் நான் எப்போதேனும் வந்துவிட்டு செல்பவன் தானே, அதனால் தான் அப்படி பேசினேன். அதில் ஒன்றும் உங்களுக்கு வருத்தம் இல்லையே? ஒரு வருத்தமும் இல்லை. இங்கேயே வாழ்பவன் என்பதால் என்னால் பேச முடியாததை நீங்கள் பேசியதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் சென்று கதிர்காமனுக்கு பாடம் நடத்திவிட்டு வருகிறேன். தாமரை மலர், என்னை காண வந்தவர்கள் தங்கள் அன்பின் அடையாளமாக தந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் ஏன் அவர்கள் இதை எனக்கு அன்பு காணிக்கையாக தந்தார்கள்? நான் தாமரையை மறந்துவிட்டேன் என்று எனக்கு நினைவுபடுத்துவதற்காகவா? அவள் ஒருபோதும் என் நினைவை விட்டு நீங்கியதில்லை என்பது அவர்களுக்கு தெரியுமா? நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கின்றேன்? அவர்களுக்கு எப்படி நான் தாமரை என்ற பெண்ணை காதலிக்கிறேன் என்பது தெரியும்? நான் உள்ளே வரலாமா? வா கலைவாணி, நீ என்னை காண வருவதற்கு என்னிடம் அனுமதி பெற வேண்டுமா என்ன? இருந்தாலும் தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருக்கும் போது அதில் நான் குறுக்கிடும் போது நன்றாக இருக்குமா? அதனால்தான் நான் தயங்கினேன். கலைவாணி, என் வாழ்க்கை ஏடுகளில் உனக்கு தெரியாத பக்கங்கள் என்று எதுவுமே கிடையாதே. எனது உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கும் ஒரே தோழி நீதானே. எனக்கு நீங்கள் எந்த அளவிற்கு கௌரவம் தந்திருக்கிறீர்கள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. சொல்லுங்கள். உங்கள் முகத்தில் மிகுந்த வேதனையை நான் பார்த்தேன். அதனாலேயே தயங்கி நின்றேன். என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையே எப்பொழுதும் பிரச்சனைகள் நிறைந்ததுதானே. எத்தனை எத்தனை சோதனைகள், அத்தனையும் கடந்து வந்தும்
இன்னமும் அவை என்னை விட்டு விலகியதாக தெரியவில்லை. அவற்றின் பாதிப்புகள் நினைவலைகளாக வந்து வந்து என்னை மூழ்கடிக்க முயல்கின்றன. நீங்கள் இதுவரை எத்தனை காட்டாறுகளை கடந்து வந்தீர்கள் என்பதை என்னை விட நன்றாக அறிந்தவர்கள் யாராக இருக்க முடியும்? ஆனால் அவற்றையெல்லாம் விட கடக்க முடியாத சோதனையாக இப்பொழுது ஒரு பிரச்சனை உருவாகியிருக்கிறது. அதை பற்றி எச்சரிப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். எதுவாயினும் சொல் கலைவாணி, அதற்காக நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். நீ அதை தயங்காமல் சொல்லலாம். ரோமாபுரியிலிருந்து ஒரு தூதுவன் வரப்போவதை பற்றி மாமன்னர் சபையில் அறிவித்தாரா? ஆமாம். அந்த தூதுவனுக்கு பாதுகாவலனாக ஒருவரை நியமிக்க இருப்பதாக கூறினாரா? உண்மைதான். ஆனால் அது யார் என்று இன்னும் அறிவிக்கவில்லை, இல்லையா? அதுவும் சரிதான். அப்படி அவர் தேர்ந்தெடுத்து அறிவிக்கும் பாதுகாவலர் தாங்களாக இருக்கக்கூடாது என்று தங்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்ச்சி வலை பின்னி அதில் அகப்படச் செய்துதான் என்னை விலக்கி வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நான் ஒன்றும் பெரிதாக அதற்கு ஆசைப்படவே இல்லை. போகட்டும், யார் அப்படி செய்கிறார்கள் என்கிறாய்? வேறு யார்? என் தந்தை, என் அண்ணன் மகேந்திரன், அவரது அருமை நண்பன் மணிமாறன், அவரது தந்தை, எல்லோரும் தான். எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன? மணிமாறன், மகேந்திரன் இருவருமே எனது சமவயது நண்பர்கள்தான். இதில் மணிமாறன் ஆயுத பயிற்சி பெறும் காலத்திலிருந்தே என்னை அவனது போட்டியாக கருதுவான். ஆனாலும் நாங்கள் நண்பர்களாகத்தான் இருந்தோம். பிறகு பிரதம சேனாதிபதிக்கு அடுத்து பிரதான படைத்தலைவன் ஒருவன், அதாவது உப தளபதி என்ற பெருமைக்குரியவனை தேர்ந்தெடுக்க போட்டி நடந்தபோது நான் அதில் வென்று முதன்மை படைத்தலைவனாகிவிட்டேன். பிரதம சேனாதிபதியின் மகன் என்பதால் தனக்குத்தான் அந்த பதவி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் மணிமாறன். ஆனால் அப்படி நடக்காமல் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மணிமாறனுக்கு என் மீது இருந்த நட்பு போய் பகையாகிவிட்டது. அன்று முதலே அவன் என்னை ஒரு எதிரியாகத்தான் பார்க்கத் தொடங்கினான். இன்றும் என்னை கவிழ்த்துவிட்டு தான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றுதான் போராடுகிறான். இதில் எது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? படிப்படியாக என்ன நடந்தது, எப்படி நேர்ந்தது என்பதை துல்லியமாக நீங்களே கணித்து விட்டீர்களே. நான் சொல்ல வந்தது மணிமாறனை பற்றி அல்ல, மகேந்திரனை பற்றி. மணிமாறனுக்காவது என்னிடம் பகை கொள்ள காரணம் உண்டு. மகேந்திரன் என் மீது பகை கொள்ள எந்த காரணமும் கிடையாதே. அவன் ஆயுத பயிற்சிக்கு வரவில்லை, போட்டிகளிலும் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. பிறகு ஏன் அவன் என்னிடம் பகை பாராட்டுகிறான் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பன்றியோடு சேர்ந்த கன்றும் கெடும் என்பார்களே, அப்படித்தான். மணிமாறனின் தங்கை கருங்குழலியை காதலித்த என் அண்ணன் அதன் காரணமாகவே மணிமாறனோடு நெருங்கி பழக ஆரம்பித்தார். அவரது நட்பு தனது நட்பு, அவரது பகை தனது பகை என்பது போல் காட்டிக்கொள்கிறார். பொதுவாகவே இப்போதெல்லாம் என் அண்ணனுக்கு தான் எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறோம், எல்லோராலும் உதாசீனம் செய்யப்படுகிறோம் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் ஏதேனும் ஒன்றில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார். யாரோ எப்படியோ போகட்டும், நான் இந்த போட்டிக்கு வரவில்லை. மாமன்னரே தாங்கள்தான் அதற்கு தகுதியானவர் என்று தேர்ந்தெடுத்தால் அதை ஏற்க மறுப்பீர்களா? ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன். என் தந்தையின் வாக்கை விட மாமன்னரின் வாக்குதான் எனக்கு பிரதானம். மாமன்னர் சொல்லிவிட்டால் அதற்கு பின் யார் எதிர்த்தாலும் கவலைப்படாமல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன். ஒருவேளை அவர் மகேந்திரனையோ மணிமாறனையோ தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன். இந்த தாமரை மலர் இங்கே எப்படி வந்தது? என்னை காண வந்த சிலர் தங்கள் அன்பின் அடையாளமாக இதை தந்துவிட்டு சென்றார்கள். ஓ, இப்பொழுது எனக்கு புரிகிறது நீங்கள் ஏன் அப்படி ஆழ்ந்த வேதனையில் மூழ்கியிருந்தீர்கள் என்று. இந்த பொய்கை தாமரையை பார்த்ததும் அந்த காதல் தாமரையின் ஞாபகம் வந்துவிட்டது, அப்படித்தானே? உண்மைதான் கலைவாணி. இருங்கோவிலின் சிறையிலிருந்து என்னை விடுவித்து வெளியில் கொண்டு வந்தவளே அவள்தான். அதன் பலனாக அவளை, அந்த தாமரையை
என் இதயச் சிறையில் அடைத்து வைத்தேன். ஆனால் அவள் திடீரென்று காணாமல் போனதால் யார் கொண்டு சென்று எந்த சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்களோ என்ற வேதனை ஏற்படுகிறது. நான் சோழ நாட்டில் இருந்திருந்தால் அவளை பற்றிய செய்தி ஏதேனும் கிடைத்திருக்கும். ஆனால் இங்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. என் காதலை ஒரு பொருட்டாக கருதி அதை பற்றி தெரிவிக்க யாருமே இல்லை. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? முத்துநகை இங்கு வந்து சென்ற பின் நிலைமை மாறி இருக்கிறதே. தங்கள் தந்தையார் முதல் மாமன்னர் வரை தாமரையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களே. நீ சொல்வது உண்மைதான். ஆனால் தாமரை அப்படி சென்றதற்கு காரணமே நான் தான். மாமன்னர் சில காரணங்களால் நான் தாமரையை மறந்துவிட வேண்டும் என்று கடுமையாக சொல்லிவிட்டார். அதை நான் அப்படியே பிரதிபலித்து விட்டேன். அதுதான் பிரச்சனைக்கு காரணமாகிவிட்டது. இப்பொழுது எதற்கு அதையெல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? தாமரை நிச்சயம் ஒரு நாள் வருவாள். நானே உங்கள் இருவரையும் இணைத்து வைப்பேன். கலைவாணி, நீ இந்த அளவிற்கு மனம் மாறியது எனக்கு பெரும் நிம்மதியை தருகிறது. ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் உங்களை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். அவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள். நீங்கள் அவர்களுக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அப்படியல்ல. உங்கள் பெருந்தன்மையை புரிந்து கொள்ளும் பண்பு கொண்டவர்கள் அல்ல. அதனால் எச்சரிக்கையாகவே இருங்கள். நான் வருகிறேன். தாமரை, யார் என்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் அதனால் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நீ என்னை புரிந்து கொண்டால் அதுவே போதும். ஏய் ஆரவல்லி, சொல் சூரவள்ளி. இப்படி தோழிகள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து பூ பறிப்பது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் நடக்கும். ஏனடி அப்படி சொல்கிறாய்? இந்த மாதத்தில் நம் காட்டுவன வேட்டை திருவிழா வரப்போகிறதல்லவா? ஆமாம். அந்த வேட்டை திருவிழா முடிந்த கையோடு நம் வனமோகனின் திருமணத்தை முடித்துவிட அவளின் பெற்றோர்கள் முடிவு செய்துள்ளார்கள். நம் வனமோகினிக்கு விரைவில் திருமணம் நடந்தால் அது நல்ல விஷயம்தானே? அதை ஏனடி இத்தனை பெருமூச்சோடு சொல்கிறாய்? வனமோகினி, ஆரவல்லி சொல்வதை கேட்டாயா? ஏய் வனமோகினி, என்னடி என்னவோ போல் இருக்கின்றாய்? இல்லையே, நான் எப்பொழுதும் போல்தான் இருக்கிறேன். இல்லை இல்லை, அந்த உடும்பவன காட்டு தலைவனின் மகனை சந்தித்தது முதல் இவள் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறாள். ஆமாம் ஆமாம், அந்த காட்டுத் தலைவர் மகன் மீது நம் வனமோகினை காதல் கொண்டு விட்டாள். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இப்படி நீ சொன்னால் அதை நாங்கள் நம்பி விடுவோமா? நேற்று அந்த தலைவர் மகனுக்கு சிறப்பு விருந்து அளித்த போதுதான் நாங்கள் தான் உங்கள் இருவரின் செய்கைகளையும் பார்த்தோமே. அங்கு பரிமாறப்பட்ட விருந்தை விட அதிகமாக நடந்த பரிமாற்றம் உங்கள் இருவரின் பார்வை பரிமாற்றம் தானே? ஏய் வனமோகினி, அவர் வருகிறாரடி. போய்விடலாம், வாடி. வா. ஏய் நில். தலைவனைக் கண்டு தலைவியின் தோழிகள் ஓடலாம். தலைவியே ஓடினால் எப்படி? நான் உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்றல்லவா வந்தேன். என்னிடம் என்ன பேச வேண்டும்? சீக்கிரமாக சொல்லுங்கள், நேரமாகிவிட்டது. நான் போக வேண்டும். ஆமாம், உன்னுடைய வருங்கால கணவனை பற்றி உனக்கென்று எதிர்பார்ப்புகள் இருந்திருக்குமே. நீ எதிர்பார்த்தபடி நான் இருக்கிறேனா? நான் எதிர்பார்த்தபடி கொஞ்சம் இருக்கிறீர்கள், கொஞ்சம் இல்லை. அது என்ன, கொஞ்சம் இருக்கிறீர்கள் கொஞ்சம் இல்லை? நான் எதிர்பார்த்த குணத்தில் இருக்கிறீர்கள், பலத்தில் இல்லை. நான் எதிர்பார்த்த வனத்தில் இருக்கிறீர்கள், நிறத்தில் இல்லை. நீ எதிர்பார்த்த நிறத்தில் நான் இல்லாமல் இருக்கலாம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் பலமாகத்தானே இருக்கிறேன். பலமாகத்தான் இருக்கிறீர்கள், ஆனால் மிகவும் பலமாக இருக்கிறீர்களே.
ஓ, நான் பருமனாக இருப்பதை நீ குறிப்பிடுகிறாயா? கவலைப்படாதே. நம் திருமணத்திற்கு முன்பாகவே நான் கடுமையான உடற்பயிற்சி செய்து என் பருமனான உடம்பை கட்டுக்கோப்பான உடம்பாக்கிக் கொள்கிறேன். அது சரி. இன்னொரு விஷயமும் நான் எதிர்பார்த்தபடி இல்லை. வேறு எந்த விஷயம் நீ எதிர்பார்த்தபடி இல்லை? நான் ஒரு காட்டுவாசி தலைவனின் மகள் என்பதால் என்னைப் போல் ஒரு காட்டுவாசி தலைவனின் மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். இப்பொழுது மட்டும் என்ன, நீ எதிர்பார்த்தது போல் நானும் ஒரு காட்டுவாசி தலைவனின் மகன்தானே? இல்லையே, நீங்கள் ஒன்றும் எங்களைப் போல் சாதாரண காட்டுவாசி தலைவனின் மகன் இல்லையே. உங்கள் தந்தையார்தான் காட்டுவாசி தலைவர்களுக்கெல்லாம் தலைவராயிற்றே. நீங்கள் எங்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் தந்தையார் நமது திருமணத்திற்கு சம்மதிப்பாரா? காட்டுவாசி தலைவரின் மகன் நான் என்பதையே பெரிய அந்தஸ்தில் இருப்பதாக நினைக்கிறாயே. உண்மையில் நான் யார் தெரியுமா? அந்த உண்மை உனக்கு தெரிந்தால் நீ என்ன சொல்வாயோ? என்ன உண்மை? நீங்கள் யார்? உன்னிடத்தில் நான் மறைக்க விரும்பவில்லை. உண்மையை சொல்லிவிடுகிறேன். நான் மாளவ நாட்டின் இளவரசன். என் பெயர் இளம் சித்திரன். வனமோகினி, வனமோகினி. என்ன? நீங்கள் ஒரு இளவரசரா? ஆமாம். இளவரசர்கள் எல்லாம் உயர்தர ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து குதிரையில் தானே பவனி வருவார்கள். நீங்களோ எங்களைப் போல் காட்டுவாசி உடையில் அல்லவா இருக்கிறீர்கள்? அது ஒரு தனி கதை. அதை நான் உனக்கு பிறகு சொல்கிறேன். ஆமாம், நான் இளவரசன் என்பது உனக்கு தெரிந்து போனதால் நம் திருமணத்திற்கு மறுத்துவிட மாட்டாயே? மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் காட்டுத் தலைவரின் மகன் என்பதற்காக உங்களை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. என்னமோ தெரியவில்லை, உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடித்து போய்விட்டது. அப்படி என்றால் என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே? முழு சம்மதம். அப்புறம் என்ன, இவ்வளவு நாட்களாக இந்த கடம்பவன காட்டிற்கு இளவரசியாக இருந்த நீ மாளவ நாட்டிற்கு இளவரசியாக ஆகப் போகிறாய். வனமோகினி, சொல்லுங்கள். நான் மாளவ நாட்டு இளவரசன் என்ற உண்மையை தற்சமயம் உன் தந்தையிடம் கூற வேண்டாம். தகுந்த சமயம் பார்த்து நானே அவரிடம் உண்மையை கூறிவிடுகிறேன். உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். உங்களின் நண்பர் வருகிறார். நான் வருகிறேன். ஏய் ஏய் வனமோகினி, ஏனடா பூனை மாதிரி வந்து காரியத்தை கெடுத்து விட்டாய்? உன் பெயர் மயிலை நாதனா இல்லை இடைஞ்சல் நாதனா? நான் என்ன செய்வேன் இளவரசே? என் துணை இல்லாமல் நீங்கள் எங்கும் தனியாக போக மாட்டீர்கள். திடீரென்று பார்த்தால் நான் தங்கியிருந்த கூடாரத்தில் உங்களை காணவில்லை. பதறி போய் தேடிக் கொண்டு வந்தேன் தெரியுமா? என்னிடம் போய் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து விட்டீர்களே. ஏனடா, எனக்கு நீ உதவியா இல்லை உனக்கு நான் உதவியா? உன்னிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் நான் எதையும் செய்ய வேண்டுமா? சரி, அதை விடுங்கள். இந்த காட்டுவாசி பெண்ணைத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்களா? கட்டழகாக இருந்தாலும் அவள் சாதாரண காட்டுவாசி பெண் தானே. அவளை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அப்படி என்றால் அவளிடத்தில் நான் ஒரு இளவரசன், உன்னை இளவரசியாக்குகிறேன் என்றெல்லாம் கதை அளந்தீர்களே. என் வலையில் அவளை சீக்கிரமாக சிக்க வைக்க வேண்டாமா? அதற்காகத்தான் அப்படி சொன்னேன். இங்கு இருக்கும் வரை அவள் காதலை நான் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் இளவரசன் என்ற பானத்தை விட்டேன். இளவரசே, உங்கள் நோக்கத்திற்கு பானம் விடும் வேலையெல்லாம் நாட்டிலே வேண்டுமானால் செல்லுபடியாகும். இது காடு. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் உங்கள் மீது விஷபானத்தையே விட்டு விடுவார்கள். உங்களை பலி போட்டு விடுவார்கள். அட போடா, காடாவது நாடாவது. நீ கவலைப்படாமல் வாடா.